ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி பிரபலம் இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பண்ணாமல் இருக்காரே என்னடா அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த அப்டேட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தாரு. ஷேர் பண்ணணும்னு நினச்சி பேசியெல்லாம் வச்சேன். போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் எப்பயும் போல். அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இவரோட அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அச்சச்சோ பேசாமல் விட்டோமே, உடனே பேசிடணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. எஸ், நம்மளோட சரவண விக்ரம் இதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியலில் ஒரு தம்பியாக வந்து ப்ளே பண்ணியிருப்பார், முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில். அதுக்கப்புறம் பிக் பாஸ் போனார். பிக் பாஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணலை. கதாநாயகி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன அடுத்து இவரோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. மூவி பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து வந்திருந்தது. அந்த மூவிக்கு டைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. டியர் ராதி அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக களமிறங்குறாரு மூவியில் அப்படிங்கிறது. அதோட பூஜையெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. மூவியோட டைட்டிலும் வந்து ரிவீல் பண்ணதுனால நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரபலங்கள்லாம் அவரோட போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க வாழ்த்து சொல்லி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட சரவண விக்ரமோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவி அப்படின்றது. பிக் பாஸ் விட்டு மோஸ்ட்டாக போகிறவங்க எல்லாருமே மூவிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கான ப்ரூஃபாக நானுமே ஒவ்வொருத்தரோட அப்டேட்டுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு சிலர் எத்தனை பேர் மூவி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்குறீங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நியூ பிகினிங் சரவண விக்ரம்க்கு இந்த பிகினிங் வந்து நிறைய வளர்ச்சியை அவர் பார்க்கணும், பெரிய லெவலில் அவர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.